வணக்கம். சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்ற மையம் எனும் அரசு சாரா சிந்தனை குழு சார்பில் அண்மையில் ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பிரதமர் அலுவலக முன்னாள் இணை செயலாளரும் நிதி ஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரியுமான BVR சுப்பிரமணியம் பங்கேற்றிருந்தார். அந்த கருத்தரங்கில் அவர் வெளிப்படுத்திய கருத்துகளால் தற்போது ஒன்றிய அரசின் மீது விமர்சனங்களும் விவாதங்களும் ஏற்பட்டுள்ளதும் அன்றி இது அரசியலில் பெரும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. அதில் அவர் பேசிய கருத்துக்கள் ஒரு யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாக்கியுள்ளது. அதனை அடிப்படையாக கொண்டு தி ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் எனும் அமைப்பு பிரதமர் அலுவலகத்திற்கு விளக்கம் கேட்டு கேள்விகளை அனுப்பியுள்ளது. இந்த கேள்விகள் அனுப்பப்பட்ட சில மணி நேரத்தில் அந்த யூடியூப் சேனலில் இருந்து வீடியோவும் நீக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக சர்வதேச ஊடகமான அல் ஜசீரா ஒரு நீண்ட கட்டுரையை வெளியிட்டுள்ளது. மேலும் அந்த கருத்தரங்கில் BVR சுப்பிரமணியம் பேசியிருப்பதையும் வெளியிட்டுள்ளது. அதன்படி சுப்பிரமணியம் தெரிவித்திருப்பதாவது, 2013ஆம் ஆண்டு 14வது நிதி ஆணையம் அமைக்கப்பட்டது. அப்போது குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். அந்த சமயம் ஒன்றிய அரசின் வரியில் 50 விழுக்காடு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தார். ஆனால் மோடி பிரதமரான பிறகு அவரின் சிந்தனை செயல்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்றதும் மாநிலங்களுக்கான நிதி பங்கீட்டை குறைக்க நிதி ஆணையத்திடம் பிரதமர் மோடி திரைமறைவு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு முயற்சி செய்தார். மத்திய அரசு 14 நிதிக்குழு அளித்த அறிக்கையில் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 32% இருந்து 42% அதிகரிக்க பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் பிரதமர் மோடியும் அவரது நிதி அமைச்சகமும் 33% அல்லது அதற்கும் கீழ் குறைக்கவும் விரும்பினர். ஆனால் இந்திய அரசியலமைப்பு விதிகளின்படி அரசாங்கத்திற்கு 2 வழிகள் மட்டுமே உள்ளன. ஒன்று, நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளை ஏற்க வேண்டும் அல்லது அவற்றை நிராகரித்துவிட்டு புதிய ஆணையத்தை அமைக்க வேண்டும். ஆனால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பரிந்துரைகளின் மீது விவாதிப்பதோ பேச்சுவார்த்தை நடத்துவதோ கூடாது. இதனால் அப்போது பிரதமர் அலுவலக இணை செயலாளராக பணியாற்றிய என் மூலம் நிதி ஆணையம் தலைவர் YV ரெட்டியிடம் பிரதமர் நரேந்திர மோடி திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தினார். 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நீடித்தது. ஆனால் நிதி ஆணையத்தின் பரிந்துரையில் அதன் தலைவர் YV ரெட்டி உறுதியாக இருந்தார். இதன் காரணமாக 2 தினங்களில் ஒன்றிய நிதிநிலை அறிக்கை மறுசீரமைக்கப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் மக்கள் நலத்திட்டங்களுக்கான நிதி உதவியும் குறைக்கப்பட்டது. நிலைமை இப்படி இருக்க 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் தேசத்தை வலிமைப்படுத்த நாம் மாநிலங்களை வலிமையாக்க வேண்டும், நிதி ஆணைய உறுப்பினர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது, அதை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கலாம், நாங்கள் செய்யவில்லை, ஆனால் மாநிலங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக மாநிலங்களுக்கு 42% வழங்கினோம். இவ்வளவு நிதியை வைத்துக் கொள்ள சில மாநிலங்களில் கருவூலம் கூட இல்லை என்று பேசினார். இதற்கு பாஜக உறுப்பினர்கள் சிரித்து கைத்தட்டினர். நிதி ஆணையத்தின் பரிந்துரையை வேறு வழியின்றி ஏற்றதால் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலன் நிதி 36,000 கோடி ரூபாயிலிருந்து 18,000 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டது. அரசாங்கத்தின் கணக்குகள் வெளிப்படை தன்மையுடன் இல்லை என்றால் ஹிண்டன்பர்க் போன்ற அறிக்கைகள் மூலம் அவை வெளிப்படுத்தப்படலாம். மேலும் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது உள்கட்டமைப்பு திட்டத்தில் நிதி முறைகேடு நடந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 2024 மற்றும் 2025க்கான ஒன்றிய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கான கூட்டத்தொடர் வரும் ஜனவரி 31ஆம் தேதி கூட இருக்கிறது. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் இந்த ஆண்டு இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. ஜனவரி 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரையுடன் நிதிநிலை கூட்டத்தொடர் துவங்க உள்ளது. புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் முதல் நிதிநிலை அறிக்கை தாக்கல், குடியரசுத் தலைவரின் முதல் பேச்சு என பல முக்கிய நிகழ்வுகள் நடைபெற இருக்கும் நிலையில் நிதி ஆணைய தலைவருடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். மாநிலங்களுக்கான நிதி பகிர்வையும் குறைக்க முயன்றார். இது அரசியலமைப்பு விதிகளின்படி முறைகேடு என நிதி ஆயோக் CEO சுப்பிரமணியம் தெரிவித்திருப்பது இந்திய அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதனை எதிர்க்கட்சிகள் கையில் எடுக்கவும் அதிக வாய்ப்பு இருப்பதாக அரசியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. நாங்கள் பதிவிடும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.